ஜனமே, அன்பு தேவ ஜனமே, இந்த தேவ ஜனத்தை கர்த்தர் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தாவே இயேசுவே, நீர் தாமே என்னிடத்தில் அபிஷேகம் பண்ணி என்னுடைய வார்த்தை இவரிடத்துல போய் சேரும்படி என்னை உற்சாகப்படுத்தி கர்த்தர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா யோவான் 19:28 வாசிப்போம். தாகமா இருக்கிறேன் என்றார். அவருடைய தாகம் எப்படியா இருந்ததுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், சிலுவை சின்னம் வந்து நம்ம இருதயத்துல பதிந்திருக்கும். அல்லேலூயா. சிலுவைனா என்ன? நம்ம வருஷம் பேசுறோம். சிலுவையின் சின்னம் வந்து நம் மனதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, எதற்காக கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு மெயினான அந்த கான்செப்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏனென்றால் பெரிய பெரிய பாவங்களை பண்ண நம்ம ஜாலியாக இருக்கிறோம். எதுக்கு? யாரும் அடிக்கப்பட்டாங்க, நமக்காக யாரும் அடிக்கப்பட்டாங்க, நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறோம், எப்பொழுதும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்காதபடி சிலுவையின் சின்னமானது நம்முடைய மனதில் இறங்கி அவர் எதற்காக நம்மளுக்காக மறிக்கப்பட்டது தெரிவிக்கணும். சிலுவைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை பார்க்க போறோம். சிலுவையை பத்தின பேசணும். சிலுவைனா என்னன்றத பார்க்கணும். சிலுவை எவ்வளவு வெயிட் இருந்தது, அது எவ்வளவு லென்த் இருந்தது, அதை தூக்குன மனுஷன் எவ்வளவு இடையில இருந்தாரு, அது சாத்தியமா அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவை என்பது 150 கிலோ எடை கொண்டது. ஹல்லேலூயா. 150 எடைனா சராசரி மனுஷனால தூக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அவருடைய இயேசுவின் எடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எடை 85 எடையில இருக்கிறாரு. 150 கிலோ. அதோடைய சிலுவையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 15 அடி. கிட்டத்தட்ட அங்கிருந்து இவ்வளவு 15 அடி இருக்கும். அவ்வளவு ஒரு எடைய அவரால் தூக்க முடியுமா அப்படின்றது அவருக்குள்ளே தெரியாது. ஆனா நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம் காலத்துக்கு பின்பு நம்ம உயிரோடு இருந்தாலும் நல்லா இருக்கணும், நம்ம இல்லைனாலும் நல்லா இருக்கணும்ன்ற தேவனுடைய விசுவாசம் எப்படியா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையை சுமந்தே நமக்கு காமிச்சிருக்கிறாரு. சிலுவையை சுமந்தும் போது அவரிடத்துல இருந்து வெளிப்பட்ட ஒரு மகிமையானது என்ன தெரியுமா? யாரு மேலேயும் கோபப்படக்கூடாது. இவங்கெல்லாம் இப்படிதான் தெரிஞ்சிருக்காரு, முன்பாக தெரிஞ்சுதான் அவருக்கு சிலுவையில மறிக்கப்படும் முன்பதாக தெரிஞ்சு, சரி நம்ம மறித்து நம்ம பிள்ளைகளை எல்லாரையும் காப்பாற்றலாமேன்ற ஒரு காரணத்தால மட்டும்தான் அவர் மறித்தார் சிலுவையில். ஹல்லேலூயா. அந்த சிலுவை சின்னமானது சின்ன பசங்கள் இருந்து இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அது மனசுல பதிஞ்சிருந்தா மாத்திரம்தான்
தேவனுடைய நாமம் வெளியப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலுவையின் சின்னம் அவ்வளவு ஒரு முக்கியமானது. நம்ம பாவம் செய்து அடுத்தடுத்து இன்னைக்கு ஒரு பாவமா நாளைக்கு ஒரு பாவமா அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதே கிடையாது. உங்களை சொல்ல என்ன சொல்றேன், யாரையும் பார்த்தது கிடையாது, பழகிறது கிடையாது, என்ன சொல்றேன் உங்களை எல்லாரையும் நான் சொல்றது கிடையாது. ஆகவே சிலுவை அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பாவத்தை தீர்க்கிற ஒரு சின்னமாக இருக்குது. அந்த சிலுவை சின்னம் அவ்வளவு முக்கியமானது. அடுத்தது நம்ம வாசிப்போம். அவர் தாகமா இருந்தது எப்படி என்று பார்க்கலாம். மத்தேயு 27:48 வாசிக்கலாம். ஆமா, 48. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி ஹல்லேலூயா. அவர் தாகமா இருக்குதுன்னு கேட்கும் போது எப்படி இப்ப நம்ம கிட்ட யாருக்கிட்ட தாகமா இருக்கிட்ட நீங்க என்ன கொடுப்பீங்க? நல்ல ஒரு தண்ணீரை கொடுப்பீங்க. அவன் என்ன பண்ணனா கடல் காளான்றது ஒரு அசுத்தமான ஒரு ஒரு ஸ்மெல் உள்ளது. கடல் இருக்கிற எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து அழுக்கான தண்ணியில நினைச்சி ஒரு குச்சியில சொருகி இந்த தண்ணி குடிங்க அப்படின்ட்டு அவரை பரியாசம் பண்ணி எவ்வளவு ஒரு கேவலமா பண்ண பாத்தீங்களா? என் தேவனுடைய மகிமை எப்படியா இருக்குதுன்னா அந்த ருசிச்சார். அதையும் அவன் இதுதான் கொடுக்குறான் இதுதான் பண்றான்னு தெரிஞ்சும் போது ருசிச்சார். அவ்வளோ அழகியா ருசிச்சார். அதை ருசிச்சு பார்த்துட்டு தேவனே இவர்கள் என்ன செய்யறாரு அறியாம செய்யறாருன்னு சொல்லிட்டு அவர் மனுஷன் நினைச்சு அடுத்தது என்ன பண்றாரு? அவருடைய அடுத்தது பண்றாரு பாருங்க. தாகத்தை தீர்க்கிறவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யோவான் 7:37-38 வாசிக்கலாம். யோவான் 7:37-38. ஹல்லேலூயா. ஒருவன் தாகமாய் இருந்தால் நம்மளாம் போய் இன்னைக்கு நான் அவருக்கு முழங்காலிட்டு அவர்கிட்ட ஜெபிச்சிருக்கீங்க. எல்லாரும் சர்ச்சைக்கு வரீங்க, எல்லாரும் நல்லவங்க, யாரையும் நான் குறை சொன்னேன். இப்போ உலகத்தை பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணாருன்றது இப்போ நடக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் தான். யூடியூபை திறந்தீங்கனாலே பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் விமர்சனம் தான். எங்க பார்த்தாலும் விமர்சனம். கிறிஸ்துவங்களை கலாய்க்கிறதுக்கு கிறிஸ்துவங்க தான் முக்கியமாக ஒரு காரணமா இருக்கிறாங்க. அல்லது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கான பேரு எங்கெங்கேயோ சேர்த்து வச்ச பேரெல்லாம் இது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆகவே கடைசி காலம் இது கடைசி காலம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா யாருக்குமே அந்த மனசுல வரல. அல்லேலூயா. அந்த கடைசி காலம் வரணும், நம்மளுக்கு தெரியணும். நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம், தேவனத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடைசி காலத்துல சொல்லணும்னா லெவியத்தான் இருந்த சப்ஜெக்ட் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த லெவியத்தான் அந்த புக் படிக்கும் போது அதில் சப்ஜெக்ட் வந்துச்சு. லெவியத்தானோட பாம்பு இந்த உலகத்தை அழிக்கும்படி தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போதே அவர் உண்டு பண்ணி வச்சார். கடல்ல இன்னைக்கும் இருக்காது லெவியத்தான். நீங்க பேர் நோட் பண்ணிக்கங்க, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்லைன்னா பைபிள்லயே இருக்காது. நான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, டைம் இல்லாதனால அது இருக்காம வந்துட்டேன் நான். அந்த பாயிண்ட்ஸ் போய் பாருங்க. கிட்டத்தட்ட அதோடைய அகலம் எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எவ்வளோ லென்த்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டருக்கு தான் வரும். அதோடைய உடம்பு அவ்வளோதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லென்த் யாராலே கனெக்ட் பண்ண முடியலையா? அது கர்த்தர் பூமியை உண்டு பண்ணும் போதே பாவங்கள் பெருகும் போது இந்த லெவியத்தான் என்ற பாம்பு உலகத்தை அழிக்கும்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அது லெவியத்தான் இப்போ உண்மையா வெளியே அது ஒரு அசைவுதான் அசைச்சிருக்கு. உலகம் அங்க நிலநடுக்கம் சுனாமியும் உண்டாயிருக்கிறது. எந்த தேசத்துக்கு நான் சொல்றேன், அது நோட் பண்ண நானே அங்க ஆயிருக்கு. எதனாலன்னு பார்க்கும்போது அந்த லெவியத்தான் பாம்பு லைட்டாக அசைஞ்சிருக்கு. அதுக்கே அவ்வளோ பெரிய ஒரு அழிவு நம்ம உலகத்துக்கு. அந்த மாதிரி உண்டு பண்ணி வச்சிருக்கிற நம்ம என்னவா இருக்கு யோசிக்கணும். இப்பதான் கடைசி காலத்துல இருக்கிறோம், உண்மையாவே கடைசி காலத்துல இருக்கிறோம். நாளைக்கு யார் இருப்போம், யார் என்ன பண்ணுவோம்னு தெரியாது. அல்லேலூயா. கடைசி காலத்துல இருக்கும் போது நம்ம தேவனை மாத்திரம் பிரிச்சுக்கணும். நம்மளுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை யோசிக்கணும். சிலுவை சின்னத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும்னா நம்ம யாருமே தப்பு செய்ய மாட்டோம். அதுதான் முக்கியமான காரணமா இருக்கும். சிலுவை சின்னமானது எப்பவுமே மனதில் பதிந்து இருக்க வேண்டும். சிலுவை பார்க்கும் போது என்ன சிலுவை அது என்ன தூக்கி போயிட்டாரு அவர் நம்மளுக்காக பாவத்தை பண்ணார், அவ்வளவுதானே. சரி, இன்னைக்கு ஒரு துக்கமா இருந்தலாம், கஞ்சி குடிச்சிடலாம், அதெல்லாம் உங்களுடைய லைஃபுக்கு செட்டே ஆகாது. என்னைக்குமே யோசிக்கணும், கர்த்தர் நமக்காக உயிரை விட்டாரு,
நம்ம அவருக்காக என்ன பண்ணலாம்? உங்களால் அவருக்கு ஈடு கட்டுறதுக்கு ஒருவராலையும் முடியாது, ஒருவராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தான். அவர் மாதிரி இன்னொரு இயேசு கிறிஸ்து பூமிக்கு மாலமா சொன்ன மாதிரி இன்னொருத்தர் வந்தா மாத்திரம் தான் நமக்கு தீர்வு உண்டாகும். அது தீர்வு உண்டாகும்னா இந்த மாதிரி லெவியத்தான் என்ற பாம்பு தேசத்துல வரும்பொழுது நம்ம ஐயோ மாட்டிப்போமே, உங்ககிட்ட அன்பை சேர்த்துக்கணும். யார் இடத்துலையுமே அன்பு இல்லாமல் இருக்கும்போது எப்படி அது ஒன்றுமே அது தெரியல. இந்த நம்ம தெருவு ஜனத்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒரு அன்பு இல்லாத மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த மாதிரி இருக்காது. தேவருடைய நாம் மகிழ்ப்படும். நிறைய பாம்பு வாழ்க்கையில மாட்டும் போது ஒருவர் தேவனுக்கு மகன் ஒருத்தர் கிராஸ் பண்ணும் போது அதை நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அன்பை சேர்த்து வச்சுக்கணும். அந்த லிவேத்தன் பாம்பு கிட்ட மாட்டும் போது எனக்கு பேசணும் இல்லடா, நீ அங்கேயே போய் காட்டலான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி யாரையும் சேர்த்து வச்சுக்காங்க. குடிக்குதோ இல்லையோ நல்ல மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு கடைசி காலத்தில் தேவனுடைய அன்பை விட மிகப்பெரிய அன்பா இருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி தான் அவங்க யோசிக்கணும். தேவனுடைய அன்பு மிகப்பெரிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். அது நல்லா யோசிச்சு மைண்ட்ஸ்ல வச்சுக்கணும். உங்களுடைய சின்னமான என்னவா இருக்கணும்? இருதயத்துல என்னவா இருக்கணும்? சிலுவையின் சின்னம் இருதயத்தில் இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே. தேவனுடைய பிள்ளையா இருந்தா சிலுவை இருதயத்துல பதிய வேண்டும். நான் திருப்பி தான் உங்களுக்கு ரொட்டீனா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் உணர்ந்தேன். நம்ம சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா நான் வந்திருக்கிறேன். என்ன இது இப்படியே போயிட்டே இருக்கேன்ற மாதிரி நான் ப்ரேயர் டெய்லி பண்ணுவேன். யாருக்கும் தெரியாதது, எனக்கு தான் தெரியும் என்ன ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு தேவன் கைவிடாதபடிக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கு பெரிய அடி, எங்கள் அப்பா தான் சொல்கிறேன், பெரிய அடி அவர் அடிச்சு இன்னைக்கு எதுவுமே இல்லாம கிளியரா இருக்கேன். அப்ப தேவன் உண்மையை என்ன தொட்டிருக்காரா இல்லையா? அல்லேலூயா. நான் உண்மையா இருந்திருக்கிறேன்னா எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியணும்ன்றது எனக்கு தெரியும். தேவனுக்கும் எனக்கு உள்ள இது மட்டும்தான். விமர்சனம் அதே மாதிரி தான். யாரை பத்தி யார்கிட்ட விமர்சனம் பண்ண, அவன் தப்பு பண்றானா அவன் தேவன், நீ தப்பு பண்றியா உன்னை தேவன் பார்க்க போறான் அப்படின்ற ஒரு காரியத்தை மட்டும் நினைச்சுக்கணும். விமர்சனத்தை விட்டுடு. ஏன்னா அந்த காலம் வர வர விமர்சனம் தான் அதிகமாகிட்டு வருது. அழிவு காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. யாருமே எங்கேயுமே யார் விமர்சனம் பண்ணாம தேவன் நாமத்தை மட்டும் பிடித்து அதன்படி நடந்து வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா பார்க்கலாம். மத்தேயு 25:35-36 வாசிக்கலாம். அல்லேலூயா. எனக்கு போதனை கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அல்லேலூயா. நீங்க கேட்டதெல்லாம் அவர் உடனே கொடுத்தணும் உங்களுக்கு இல்லையா? ஏன்னா அவர் இளிச்சவாய் எவ்வளவு பாத்தீங்க. உங்க வசனம் தான் பேசணும், நான் பேசல இல்லையா? அவர் நீங்க கேட்கறது எல்லாமே கொடுக்கணும். ஜெபம் பண்ணி கொடுத்தோம்னா ஐயா ஐயப்பா எனக்கு இது கொடுத்தோம்னா கொடுத்துடணும், வைக்கணும்னா கொடுத்துடணும், நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா கொடுத்துடணும். அவனை விட நம்ம நல்லா பெருசா வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா வளர்ந்துடணும். வளர்னா தேவன் மேல கோபம் அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குதோ நல்லா வாழ, இருக்கிறத வச்சு நல்லா வாழ. அவர் சூப்பரா இருக்கிறார். அவர் இருக்கிறத வச்சு பாருங்க. அவரு தான் என்னுடைய மெயின். அவர் தான் என்னை வளர்த்தது. என்னை எத்தனை வயசுல இருக்கிறோம்? 14 வயசுல இருந்து இங்க இருக்கிறேன். அவர் கூட அவர் ஒரு காரியம் தான் அவர்கள் அவ்வளோ பேச மாட்டோம். இந்த பைபிளை பத்தியும் பெருசா அவர் நிறைய சொல்றதும் கிடையாது. ஆனா பேசுவார், பைபிளை பத்தி பேசுவாரு. நல்ல நல்ல காரியத்தை மட்டும் சொல்லி கொடுத்தாரு. நானா பிரிச்சு அவரு பின்னாடி நான் ஓட ஆரம்பிச்சேன். அவர் என்ன மாதிரி இருக்காரு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அவருடைய இந்த தாகமா இருக்கிற ஒரே ஒரு சூட்டபிளான வேர்ட் பர்சன் உள்ள ஆளுன்னு பாத்தீங்கன்னா அவர் தான். எதுக்கு சொல்ல தெரியுமா? இந்த வட சென்னையிலேயே நீங்க எங்க சர்ச் வேணா போங்க, எந்த சர்ச்சிலையும் வாரம் சாப்பாடு போட்டு பண்ண மாட்டாங்க. அவருடைய தாகம் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. அவர் அவருடைய முகசுதிக்காக சொல்லணும், எதுவுமே அவருக்காக நான் சொல்ல. அவர் எனக்கு ஒரு 10 லட்சம் ஆகும், நான் அவருக்கு எதுவும் கொடுக்க போறது கிடையாது. அவருடைய தாகம் எப்படியா இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது. இப்போ இந்த பைபிள் மூலம் இப்போ எனக்கு வெளிப்பாடு வந்ததுனால இதை சொல்லிக்கிறேன். வேற ஒண்ணுமே இதெல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் இது வெளிப்பாடோட தான் பேசுறேன். தேவன் பேச சொல்றது மட்டும் தான் பேசிக்கொண்டு இருக்கேன். அவருடைய தாகம் ரொம்ப பெருசா இருக்கிறது. அவர் என்னென்ன பண்ணாருன்றது அவருக்கு தான் தெரியும். ஆனா என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஊழியமானது தாகத்தை தீர்க்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வாரம் நீங்க வடச்சென்னையில சொல்றேன் இல்லையா? நான் நிறைய சர்ச்சைக்கு போய் வாசிக்கிறேன், நிறைய சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். அவர் இது மாதிரி ஒரு ஊழியம் பண்ணல. வாரம் சாப்பாடு போட்டு தன் பிள்ளைங்க பசியோட
பசி இல்லாம போன வீட்டுக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருடைய தாகம் ரொம்ப பெருசா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி தாகமா இருந்து தேவனத்துல போக முயற்சி தான் பண்ண முடியும். நம்ம யாராலையும் போக முடியாது. ஏன்னா நம்ம என்னைக்குதான் ஒரு நாள் பாவத்துல மாட்டிப்போம், விழுவோம், எல்லாமே பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எல்லாருமே ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் தான் மனசுல வச்சுக்கணும். சிலுவை சின்னத்தை இருதயத்துல போடுங்க. 12 மணி நேரம் நமக்காக தேவன் இன்றைய நாட்களில் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறார். அந்த நாளை நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாளை எடுத்துக்கணும், முக்கியமான ஒரு கோலை எடுத்துக்கணும். அதன்படி நமக்காக ஒருத்தர் இது மாதிரி பண்ணியிருக்காரு. யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம எப்படியா இருக்கணும்ன்றத யோசிக்கணும், கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். ஆகவே எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்க நம்ம தம்பிக்கு தான் நேற்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், வாங்க நம்ம கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுவே இப்போ நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இவங்க எல்லாருமே இங்கே வச்சுக்கலாம். எல்லாருமே சூப்பரான பசங்க, எல்லாருமே கிறிஸ்டின் பசங்க தான், பாஸ்டர் பசங்க எல்லாருமே. கர்த்தருக்கு சித்தமானா இவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க. நம்ம சபையை வளர்றதுக்கான முக்கிய ஒரு பாத்திரமா இவங்கெல்லாம் பயன்படுவாங்க நம்மளுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சிலுவை சின்னமானது இருதயத்துல பதிய வேண்டும். அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே உங்ககிட்ட எது பேசினாலும் முடியாது, என்ன பண்ணாலும் முடியாது. அசைக்க முடியாத ஒரு அபிஷேகம் உங்களிடத்துல வரும். அசைக்க முடியாத அபிஷேகம் இன்றைய பொழுதுல உங்களிடத்துல வரப்போகுது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. மாறியாக இன்று பொழுத்திட்டாவி, மாறியாக இன்று பொழுத்திடுதே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா. மாறியாக இன்று பொழுத்திட்டாவி, மாறியாக இன்று பொழுத்திடுதே. சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நிரம்பி ஆனந்தமே. சமூகமே சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. பாத்திரம் நிரம்பி ஆனந்தமே. அவரை போற்றி பாடிடுவே. சர்வவல்லவர் நிழலில் தங்குவார். ஆனந்தமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை